மைக்ரோசாஃப்ட்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் யாருடைய ஞாபகம் வரும்? பில் கேட்ஸ், கரெக்டா? ஆனா அந்த டெக்னாலஜி சாம்ராஜ்யத்தோட உண்மையான தொடக்க புள்ளி ஒருவேளை வேறொருத்தரா இருந்தா? இன்னைக்கு நம்ம மைக்ரோசாஃப்டின் மறக்கப்பட்ட இணை நிறுவனர் பால் ஆலனோட ஆச்சரியமான கதையை தான் பார்க்க போறோம். 2018ல பால் ஆலன் இறந்தப்போ அவரோட சொத்து மதிப்பு எவ்ளோ தெரியுமா? $20 பில்லியன். ஆமா, இது எல்லாமே அவர் உருவாக்குன அந்த கம்பெனியோட பங்குகள்லேருந்து வந்ததுதான். யோசிச்சு பாருங்க, அது எவ்ளோ பெரிய பணம்னு. சரி, இவ்ளோ பணத்தை வச்சு அவர் என்ன செய்தார்? அவருக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸ் டீம்களை வாங்கினார், மனித மூலியோட மர்மங்களை கண்டுபிடிக்கிற ஆராய்ச்சிகளுக்கு ஃபண்ட் பண்ணார், ஆர்ட்ஸ் மற்றும் டெக்னாலஜிக்காக மியூசியம்லாம் கட்டினார். அவர் இறந்தப்போ எல்லாரும் அவருடைய இந்த நல்ல குணத்தை பத்தி தான் பேசினாங்க. ஆனா ஒரு விஷயத்த கவனிச்சிங்களா? இந்த பணமெல்லாம் வர காரணமா இருந்த அந்த கம்பெனிய அவர் எப்படி ஆரம்பிச்சார்னு பெருசா யாரும் பேசவே இல்ல. பொதுவா மக்கள் மத்தியில அவங்களோட இமேஜ் இப்படிதான் இருந்துச்சு. ஒரு பக்கம் பில் கேட்ஸ், மைக்ரோசாஃப்டோட முகம், உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு ஐகான். இன்னொரு பக்கம் பால் ஆலன், கோ-ஃபவுண்டர் தான். ஆனா நிறைய பேருக்கு அவரு, ஓ அந்த இன்னொருத்தரா, சீக்கிரமே கம்பெனி விட்டு போயிட்டாரு அவரா, அப்படிங்கிற மாதிரி தான் தெரிஞ்சது. அப்போ கேள்வி இதுதான், மைக்ரோசாஃப்ட்ங்கிற ஒரு பெரிய வாய்ப்பை முதல்ல கண்டுபிடிச்சு அதுக்கு முதல் கோட் எழுதின ஒரு மனுஷன் எப்படி இவ்ளோ ஈஸியா மறக்கப்பட்டார்? வாங்க இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சரி, வாங்க கதைக்குள்ள போலாம். இது எல்லாமே ஒரு மேகசின்ல இருந்து தான் ஆரம்பிச்சது. ஒரு புரட்சியையே உண்டாக்குன ஒரு கவர் பேஜ். ஜனவரி 1975 பால் ஆலன் ஒரு மேகசின் அட்டையில அல்டேர் 8800ன்னு ஒரு மைக்ரோ கம்ப்யூட்டரை பாக்குறாரு. அதை பார்த்த உடனே அவருக்குள்ள ஒரு பொறி தட்டுது. இதுதான் ஃபியூச்சர்னு முடிவு பண்றாரு. அடுத்த சில மணி நேரத்திலேயே ஹார்வர்ட்ல படிச்சிட்டு இருந்த பில் கேட்ஸ்க்கு ஃபோன் பண்றாரு. நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு இதுல இறங்கணும்னு சொல்றாரு. அவங்க 2 பேரும் ஒரு பெரிய பொய்ய சொல்றாங்க. அந்த கம்ப்யூட்டருக்கு எங்ககிட்ட சாஃப்ட்வேர் ரெடியா இருக்குன்னு. உடனே பால் ஆலன் பிளைட் பிடிச்சு அல்புகர்கிக்கு போறாரு. அவங்க கண்ணுல கூட பார்க்காத ஒரு கம்ப்யூட்டருக்காக எழுதின கோடு டெமோ காட்ட. என்ன ஆச்சரியம்னா, அது பெர்ஃபெக்ட்டா வேலை செஞ்சுது. அந்த MITS கம்பெனி உடனே அவங்கள வேலைக்கு எடுத்துக்கிட்டாங்க. அடுத்து, ஜீரோல இருந்து ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குறது. ஒரு கம்பெனியை உருவாக்கின அந்த பரபரப்பான 8 வாரங்கள். அந்த 8 வாரத்தை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு கோடிங் மேரத்தான் மாதிரி. ஆலனும் கேட்ஸும் கண்ணுல கூட பார்க்காத ஒரு மெஷின்காக ராத்திரி பகலா கோடி எழுதுறாங்க. ஆலன் தான் சீனியர் புரோகிராமர், அதனால மெயின் கோடிங் வேலையெல்லாம் அவர் தான் பாத்துக்கிட்டாரு. கேட்ஸ் அல்காரிதம்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணாரு. கடைசியா அந்த முக்கியமான டெமோவுக்கு கரெக்ட் டைம்ல முடிச்சிட்டாங்க. சொல்லப்போனா ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தோட முதல் கல் அப்போதான் வைக்கப்பட்டுச்சு. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அந்த கம்பெனிக்கு மைக்ரோசாஃப்ட்னு பேர் வச்சதே பால் ஆலன் தான். மைக்ரோ கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேர்னு இந்த 2 வார்த்தையும் சேர்த்து எவ்வளவு சிம்பிளா அதே சமயம் பவர்ஃபுல்லா ஒரு பேரை யோசிச்சிருக்கார் பாருங்க. 1980ல ஆலன் ஒரு முக்கியமான டீல முடிக்கிறாரு. கியூடோஸ்னு ஒரு ஆபரேட்டிங் சிஸ்டத்தை வெறும் $50,000 மைக்ரோசாஃப்ட் வாங்குது. யோசிச்சு பாருங்க, வெறும் $50,000. இந்த சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் தான் அவங்கள உலகத்தோட உச்சிக்கு கொண்டு போக போகுதுன்னு அன்னைக்கு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்காது. இதுதான் அவங்களோட மாஸ்டர் ஸ்ட்ரோக். அவங்க அந்த சாஃப்ட்வேரை IBMக்கு விக்கல, லைசன்ஸ் மட்டும்தான் பண்ணாங்க. அதை விட முக்கியம், அதை மத்த கம்ப்யூட்டர் கம்பெனிகளுக்கும் விக்கிறதுக்கான உரிமையை தங்கள்கிட்டயே வச்சுக்கிட்டாங்க. இந்த ஒரே ஒரு ஸ்மார்ட் மூவ் தான் உலகத்துல வித்த ஒவ்வொரு பர்சனல் கம்ப்யூட்டர்லயும் மைக்ரோசாஃப்ட் இருக்கிறது உறுதி செஞ்சது. அதான் அவங்கள ஒரு பெரிய சக்தியா மாத்துச்சு. இப்போ கதையில ஒரு முக்கியமான திருப்புமுனைக்கு வரும். லட்சியமும் உடல்நிலையும் ஒரு பார்ட்னர்ஷிப்பை எப்படி பிரிச்சதுன்னு பார்க்கலாம். எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தாலும் கம்பெனி ஆரம்பிச்சதுல இருந்தே ஒரு சின்ன இம்பேலன்ஸ் இருந்துச்சு. அதுதான் ஓனர்ஷிப். ஷேர் பிரிக்கும்போது பில் கேட்ஸ்க்கு 60%, பால் ஆலனுக்கு 40%ன்னு முடிவு பண்ணாங்க. ஏன் இந்த 60-40 ஸ்பிளிட்? பிசினஸ் சைட நான் பாத்துக்கிறதால எனக்கு தான் அதிக பங்கு வேணும்னு கேட்ஸ் ஆர்கியூ பண்ணாரு. ஆலன் தேவையில்லாம சண்டை வேண்டான்னு இதுக்கு ஒத்துக்கிட்டாரு. இது ஒரு முக்கியமான விஷயம். டெக்னாலஜியை உருவாக்குனவரை விட அதை மார்க்கெட் பண்றவருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா 1982ல ஆலனோட வாழ்க்கைய தலைகீழா மாறுச்சு. அவருக்கு உடம்பு சரியில்லாம ரொம்ப சோர்வா இருந்துச்சு. டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல ஹாட்ச்கின்ஸ் லிம்போமான்னு ஒரு வகையான கேன்சர் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. இந்த நோய் அவரோட வாழ்க்கைய, வேலைய, லட்சியத்தை பத்தின அவரோட மொத்த பார்வையுமே மாத்திருச்சு. மரணத்தோட விளிம்புக்கே போயிட்டு வந்த அனுபவம் அவரை முழுசா மாத்திருச்சு. கேன்சர்லேருந்து மீண்டு வந்ததும் 1983ல ஆலன் அதிகாரப்பூர்வமா மைக்ரோசாஃப்டை விட்டு வெளியேறிட்டாரு. ஆனா ஒரு புத்திசாலித்தனமான விஷயம் செஞ்சாரு. தன்னோட ஷேர்ஸை விற்கவே இல்ல. கம்பெனியோட டே டு டே வேலையிலேருந்து அவர் விலகுன அந்த நிமிஷம்தான் சரித்திரத்துல அவரோட இடம் என்னன்னு தீர்மானிச்சது. அப்போ ஏன் நம்ம எல்லாருக்கும் கேட்ஸ மட்டும் ஞாபகம் இருக்கு?
சரித்திரம் எப்பவுமே களத்துல நிக்கிறவங்களால தான் எழுதப்படுது. அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஆலன் தனக்கு பிடிச்ச மத்த விஷயங்களை செய்ய போனப்போ கேட்ஸ் மைக்ரோசாஃப்ட்லயே இருந்து அது ஒரு தடுக்கவே முடியாத சக்தியா மாத்தினாரு. விண்டோஸ், ஆஃபீஸ், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர்னு அடுத்தடுத்து வெற்றிகள். போக போக அவரே கம்பெனியோட முகமாயிட்டாரு. கடைசில உலகத்தோட நம்பர் 1 பணக்காரராவும் ஆனாரு. இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா, நீங்க ஒரு விஷயத்துல இருந்து சீக்கிரமா வெளியில வந்துட்டா அதோட கதைய சொல்ற கண்ட்ரோல் உங்ககிட்ட இருக்காது. ஆலன் தான் அந்த சாம்ராஜ்யத்துக்கு அடித்தளம் போட்டாரு. ஆனா கேட்ஸ் தான் அந்த சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பி அந்த வெற்றி கதையா உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்தாரு. வரலாறு எப்பவுமே கடைசி வரைக்கும் களத்துல நிக்கிறவங்களுக்கு தான் சாதகமா இருக்கும். அப்போ ஒரு லெகசிய உருவாக்குறது எது? ஒரு விஷயத்த ஆரம்பிச்சு வைக்கிற அந்த ஐடியாவா? இல்ல அந்த ஐடியா ஜெயிச்ச கதைய சொல்ற வரைக்கும் களத்துல நிக்கிற அந்த விடாமுயற்சியா? இத பத்தி நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.